உங்கள் உணர்ச்சிகளுடன்பட்டு நீங்கள் போராட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதுதான் நீங்கள் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு. நீங்கள் கோபத்தை அடக்க முயற்சிக்கிறீர்கள், சோகத்தை புறக்கணிக்கிறீர்கள், பயத்தை மறைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எங்க போராடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவை உங்களை கட்டுப்படுத்துகின்றன. என்ன செய்வது? இந்த போராட்டம் உங்களை பலவீனப்படுத்துகிறது என்பதை 1% குறைவான ஆண்களே புரிந்து கொள்கிறார்கள். உண்மையான சக்தி அடக்குமுறையில் இல்லை, மாறாக ஒரு சிறப்பு உளவியல் கருவியில் உள்ளது, ஒரு நங்கூரத்தில். இது உங்கள் உணர்ச்சிப் புயலின் மையத்தில் உங்களை அசையாமல் வைத்திருக்கும். இந்த வீடியோவில் 99% அறியாத இந்த ஸ்டோயிக் நங்கூரத்தை எப்படி உருவாக்குவது மற்றும் பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் உங்கள் உணர்வுகளுக்கு அடிமையாக இருப்பதை நிறுத்தத் தயாராக இருந்தால் கருத்துகளில் கட்டுப்பாடு என்று எழுதுங்கள். நவீன உலகம் உங்களை தூண்டிவிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் தொலைபேசியில் வரும் ஒவ்வொரு அறிவிப்பும், செய்தி ஊட்டத்தில் வரும் ஒவ்வொரு தலைப்பும், சமூக ஊடகங்களில் வரும் ஒவ்வொரு கருத்தும் உங்கள் அமைதியை குலைக்கும் ஒரு தாக்குதலாகும். இந்த உலகம் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்க விரும்புகிறது. ஏனென்றால் நீங்கள் உணர்ச்சி வசப்படும்போது நீங்கள் கணிக்கக்கூடியவராக ஆகிறீர்கள், நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவராக ஆகிறீர்கள், நீங்கள் நுகர்வோராக ஆகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபத்தில் வெடிக்கும்போது, கவலையில் மூழ்கும்போது அல்லது தூண்டுதலின் பேரில் செயல்படும்போது நீங்கள் உங்கள் சக்தியை இழக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மற்றவர்களின் கைகளில் கொடுக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த விதிகளின்படி வாழ்வதற்கு பதிலாக மற்றவர்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு எதிர்வினையாற்றுகிறீர்கள். இந்த உணர்வு உங்களுக்கு தெரியுமா? திடீரென்று வயிற்றில் ஒரு குத்து விழுந்தது போல ஒரு மோசமான செய்தி வரும்போது, அல்லது ஒரு சிறிய அவமானத்தால் முகம் சிவந்து கோபம் தலைக்கேறும்போது, இதுதான் அடிமைத்தனத்தின் உணர்வு, உங்கள் சொந்த மனதின் சிறையில் இருப்பது. இப்பொழுது அதிலிருந்து வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. முதல் படி, கட்டுப்பாட்டின் மாயையை உடைத்தல். பெரும்பாலான ஆண்கள் உணர்ச்சிக் கட்டுப்பாடு என்பது ஒரு கல் போன்ற முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே புயல் அடித்தாலும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது என்று நினைக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான தவறான கருத்து. இது கட்டுப்பாடு அல்ல, இது அடக்குமுறை. நீங்கள் ஒரு ஆற்றை அணை கட்டித் தடுக்க முயற்சிப்பது போல. சிறிது காலத்திற்கு அது வேலை செய்யலாம், ஆனால் அழுத்தம் அதிகமாகி இறுதியில் அணை உடைகிறது. விளைவு பேரழிவாக இருக்கும். உண்மையான ஸ்டோயிக் கட்டுப்பாடு என்பது உணர்ச்சிகளை உணராமல் இருப்பது அல்ல, மாறாக அவற்றை உணர்ந்து ஆனால் அவற்றால் ஆளப்படாமல் இருப்பது. உங்கள் நங்கூரத்தின் முதல் இணைப்பு இதுதான். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகள் அல்ல என்பதை புரிந்து கொள்வது. நீங்கள் அவற்றை கவனிப்பவர். கோபம் எழும்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் கோபத்தை உணர்கிறேன் என்று சிந்தியுங்கள். இந்த சிறிய மொழி மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இது உங்களுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி இருக்கிறது. இரண்டாவது படி, கட்டுப்பாட்டின் இருமை. இது ஸ்டோயிசத்தின் மையக் கருத்து. இது எளிமையானது ஆனால் ஆழமானது. உலகில் 2 வகையான விஷயங்கள் மட்டுமே உள்ளன: நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதவை. அவ்வளவுதான். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதவை மற்றவர்களின் கருத்துக்கள், வானிலை, போக்குவரத்து, உலகப் பொருளாதாரம், உங்கள் கடந்த காலம். நீங்கள் இவற்றைப் பற்றி கவலைப்பட்டால் உங்கள் ஆற்றலை வீணாக்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் சக்தியை காற்றில் எறிகிறீர்கள். நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவை உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள், உங்கள் முயற்சிகள், உங்கள் எதிர்வினைகள். இதுதான் உங்கள் சாம்ராஜ்யம். இங்கேதான் உங்கள் முழு கவனமும் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்ட மனிதன் கட்டுப்படுத்த முடியாதவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான். அவன் மழையை நிறுத்த கத்துகிறான். அவன் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கிறான். அவன் கடந்த காலத்தை மாற்ற விரும்புகிறான். ஆனால் ஞானமான மனிதன், ஸ்டோயிக், தன் சாம்ராஜ்யத்தில் கவனம் செலுத்துகிறான். புயலை அவனால் கட்டுப்படுத்த முடியாது என்று அவனுக்குத் தெரியும். ஆனால் அவனுடைய கப்பலின் சுக்கானை அவனால் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் உங்கள் நங்கூரத்தின் இரண்டாவது இணைப்பு. உங்கள் ஆற்றலை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் மட்டுமே செலுத்துவது. மூன்றாவது படி, மனப்பயிற்சி அல்லது தீமைகளை முன்கூட்டியே சிந்திப்பது. இந்த கௌஷல்ய எதிர்மறையாக தோன்றலாம், ஆனால் இது மன வலிமைக்கான மிக சக்தி வாய்ந்த பயிற்சிகளில் ஒன்றாகும். இது அவநம்பிக்கையாளர் ஆவது பற்றியது அல்ல, மாறாக அதிர்ச்சியடையாமல் இருப்பது பற்றியது.
ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஒதுக்கி என்னென்ன தவறாகப் போகலாம் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வேலையை நீங்கள் இழக்க நேரிடலாம். உங்கள் உறவில் பிரச்சனை வரலாம். நீங்கள் ஒரு முக்கியமான திட்டத்தில் தோல்வியடையலாம். இதை நீங்கள் சோகமாக இருப்பதற்காகச் செய்யவில்லை. மாறாக, இந்த நிகழ்வுகளின் உணர்ச்சித் தாக்கத்திற்கு எதிராக உங்களுக்கு நீங்களே தடுப்பூசி போட்டுக் கொள்கிறீர்கள். ஒரு குத்துச்சண்டை வீரர் மீண்டும் மீண்டும் குத்துகளை வாங்குவதைப் போல. காலம் செல்லச் செல்ல அந்த குத்துகள் வலிக்காது, அவை பழக்கமாகிவிடும். நீங்கள் மோசமானதை கற்பனை செய்யும்போது 2 விஷயங்கள் நடக்கும். 1. அது நடந்தால் நீங்கள் ஏற்கனவே மனதளவில் தயாராக இருப்பீர்கள். அதிர்ச்சி மற்றும் பீதி இருக்காது. 2. பெரும்பாலான நேரங்களில் அது நடக்காது. அப்பொழுது உங்கள் தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் இன்னும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். இது ஒரு மனக்கவசம். உங்கள் நங்கூரத்தின் 3வது இணைப்பு. எதிர்பாராதவற்றிற்கு உங்களை தயார்படுத்துவதன் மூலம் அதன் சக்தியை குறைப்பது. 4வது படி, மேலிருந்து ஒரு பார்வை. உங்கள் உணர்ச்சிகள் உங்களை மூழ்கடிக்கும்போது நீங்கள் சுரங்கப்பாதை பார்வையை பெறுகிறீர்கள். உங்கள் பிரச்சனைதான் உலகின் மையம் என்று தோன்றுகிறது. இந்த மனநிலையிலிருந்து விடுபட மேலிருந்து ஒரு பார்வை என்ற பயிற்சியை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை விட்டு வெளியேறி பைக்கி மிதப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இருக்கும் அறையை பாருங்கள். பின்னர் உங்கள் கட்டிடம், உங்கள் தெரு, உங்கள் நகரம். இன்னும் மேலே செல்லுங்கள். உங்கள் நாட்டைக் கண்டுகளிக்கும் வரை. கண்டம். பூமி ஒரு சிறிய நீலப்பந்தாக மாறும் வரை. இப்பொழுது அந்த சிறிய பந்தில், அந்த கண்டத்தில், அந்த நாட்டில், அந்த நகரத்தில் உங்கள் பிரச்சனை எங்கே இருக்கிறது? அது எவ்வளவு முக்கியமானது? இந்த முன்னோக்கு மாற்றம் ஒரு மாயாஜாலம் போன்றது. அது உங்கள் பிரச்சனையின் உணர்ச்சி பாரத்தை குறைக்கிறது. அது உங்களுக்கு நினைவூட்டுகிறது, பிரபஞ்சத்தின் பரந்த வெளியில் உங்கள் தற்போதைய கவலை ஒரு தூசித் துகள் மட்டுமே. இது உங்கள் பிரச்சனைகளை முக்கியமற்றதாக்குவதற்காக அல்ல, மாறாக அவற்றை சரியான அளவில் வைப்பதற்காக. இது உங்கள் அகங்காரத்தை குறைத்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. இதுதான் உங்கள் நங்கூரத்தின் 4வது இணைப்பு. முன்னோக்கை பயன்படுத்தி உணர்ச்சிகளை நீர்த்துப் போகச் செய்வது. 5வது படி, தடையை வழியாக்குதல். சராசரி மனிதன் ஒரு தடையை எதிர்கொள்ளும் போது அவன் புகார் செய்கிறான், அவன் கோபப்படுகிறான், அவன் விலகிச் செல்கிறான், அவன் தன்னை ஒரு பலியாகப் பார்க்கிறான். ஆனால் ஸ்டோயிக் மனப்பான்மை கொண்ட மனிதன் வேறுபட்டவன். அவன் தடையை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான். மார்க்கஸ் அரேலியஸ் கூறியது போல், செயலுக்கு தடையாக இருப்பது செயலை மேம்படுத்துகிறது, வழியில் நிற்பது வழியாகிறது. இதன் பொருள் என்ன? இதன் பொருள், ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடத்தை மறைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் வலிமைக்கான ஒரு வாய்ப்பு. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டீர்களா? இது பொறுமையை பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு கடினமான சக ஊழியருடன் வேலை செய்கிறீர்களா? இது பச்சாதாபத்தையும் தகவல் தொடர்பையும் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நிதி நெருக்கடியில் இருக்கிறீர்களா? இது உங்கள் வளத்தையும் படைப்பாற்றலையும் சோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எதையும் உங்கள் வளர்ச்சிக்கு எரிபொருளாக பயன்படுத்த நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த மனநிலை மாற்றம்தான் உண்மையான சக்தி. உங்களை தடுக்க அனுப்பப்பட்டவை உங்களை முன்னோக்கித் தள்ளும் சக்திகளாக மாறுகின்றன. உங்கள் நங்கூரத்தின் 5வது இணைப்பு, ஒவ்வொரு தடையையும் ஒரு படிக்கல்லாக மாற்றுவது. 6வது படி, உங்கள் தீர்ப்புகளை கேள்விக்குட்படுத்துங்கள். எபிக்டெட்டஸ் என்ற ஸ்டோயிக் தத்துவஞானி கூறினார், மக்களை விஷயங்கள் கலங்கப்படுத்துவதில்லை, ஆனால் அவர்கள் விஷயங்களைப் பற்றி எடுக்கும் தீர்ப்புகளே கலங்கப்படுத்துகின்றன. இது ஒரு ஆழமான உண்மை. ஒரு நிகழ்வு தானாகவே நல்லது அல்லது கெட்டது அல்ல, அது நடுநிலையானது. நமது மனம்தான் அதற்கு ஒரு முத்திரையை இடுகிறது. உதாரணமாக, என் வேலையை நான் இழந்துவிட்டேன். இது ஒரு நிகழ்வு. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பது ஒரு தீர்ப்பாகும். இந்த தீர்ப்புதான் வலியை ஏற்படுத்துகிறது, நிகழ்வு அல்ல. அவள் என்னை விட்டு பிரிந்து விட்டாள். இது ஒரு நிகழ்வு. நான் ஒருபோதும் காதலிக்கப்பட மாட்டேன் என்பது ஒரு தீர்ப்பாகும். இந்த தீர்ப்புதான் துன்பத்தை தருகிறது. உங்கள் நங்கூரத்தின் ஒரு முக்கிய பகுதி உங்கள் தானியங்கி தீர்ப்புகளை பிடித்து வாத்தினி கேள்வி கேட்பது. ஒரு உணர்ச்சி எழும்போது உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த உணர்வை ஏற்படுத்தும் தீர்ப்பு என்ன? இந்த நிகழ்வை வேறு எப்படி பார்க்க முடியும்? வேலையை இழப்பது ஒரு புதிய சிறந்த பாதையை தொடங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். ஒரு உறவின் முடிவு சுய வளர்ச்சிக்கான நேரமாக இருக்கலாம். உங்கள் தீர்ப்புகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் உணர்ச்சி உலகின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டை பெறுகிறீர்கள். 7வது படி, அமோர் ஃபாத்தி
விதியை நேசித்தல். இது ஸ்டோயிக் தத்துவத்தின் மிக உயர்ந்த மற்றும் கடினமான கருத்துக்களில் ஒன்றாகும். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும், நல்லது, கெட்டது மற்றும் அசிங்கமானது, வெறுமனே ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை விரும்புவதும் அதை நேசிப்பதும் ஆகும். ஏனென்றால் அது நடந்தது. அது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகிவிட்டது. அதனுடன் வாதிடுவது யதார்த்தத்துடன் வாதிடுவதைப் போன்றது. நீங்கள் எப்போதும் தோற்பீர்கள். அதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அது நடக்க வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்வது? உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உங்களை இன்றைய மனிதனாக வடிவமைக்கத் தேவையான துல்லியமான மூலப்பொருள் என்று நீங்கள் நம்பினால் என்ன செய்வது? இது ஒரு பலவீனமான மனநிலை அல்ல. இதுவே உச்சகட்ட சக்தி. உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் எது நடந்தாலும் அது உங்கள் விருப்பத்தின் ஒரு பகுதியாகிவிடுகிறது. புயல் வரும்போது நீங்கள் அதை சபிப்பதில்லை. நீங்கள் சொல்கிறீர்கள், ஆம், இதுதான் எனக்கு இப்போது தேவை. இதுதான் இறுதி நங்கூரம். யதார்த்தத்துடன் ஒன்றிணைவது. அப்போது உங்களை எதுவும் அசைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் நகர்கிறீர்கள். 8வது படி, செயலின் முக்கியத்துவம். ஸ்டோயிசம் என்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து உலகைப் பற்றி சிந்திப்பது மட்டுமல்ல, அது செயலுக்கான தத்துவம். உங்கள் நங்கூரம் என்பது ஒரு செயலற்ற கருவி அல்ல, அது செயலுக்கான ஒரு அடித்தளம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, தெளிவாக சிந்திக்கும்போது, நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலித்தனமான செயல்களைச் செய்கிறீர்கள். உணர்ச்சி வசப்பட்ட மனிதன் குழப்பத்தில் செயல்படுகிறான். அவன் பயத்தால் விற்கிறான், பேராசையால் வாங்குகிறான். அவன் கோபத்தில் உறவுகளை முறித்துக் கொள்கிறான். ஆனால் ஸ்டோயிக் மனிதன் நோக்கத்துடன் செயல்படுகிறான். அவன் தன் மதிப்புகளுக்கு ஏற்ப வாழ்கிறான். அவன் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் கவனம் செலுத்துகிறான், அதாவது அவனது செயல்கள். எனவே இந்த கொள்கைகளை படித்த பிறகு நீங்கள் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறிய பழக்கத்திலிருந்து தொடங்குங்கள். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் எதிர்மறை காட்சிப்படுத்தல் பயிற்சி செய்யுங்கள். அல்லது உங்கள் தீர்ப்புகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதுங்கள். சிறிய நிலையான செயல்கள் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. உங்கள் நங்கூரம் அதன் வலிமையைப் பெறுவது பயன்பாட்டில்தான், வெறும் அறிவில் அல்ல. 9வது படி, சுய பிரதிபலிப்பு பழக்கம். செனிகா போன்ற ஸ்டோயிக்குகள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் தங்களைத் தாங்களே மதிப்பாய்வு செய்யும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். இது ஒரு நாட்குறிப்பு எழுதுவது போன்றது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன். ஒவ்வொரு மாலையும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன சரியாகச் செய்தேன்? நான் எங்கே மேம்படுத்தலாம்? இது உங்களை நீங்களே தண்டிப்பதற்காக அல்ல, இது சுய விழிப்புணர்வை வளர்ப்பதற்காக. உங்கள் உணர்ச்சி வடிவங்களைக் கண்டறிய, எந்த சூழ்நிலைகள் உங்களை தூண்டுகின்றன என்பதை புரிந்து கொள்ள, உங்கள் ஸ்டோயிக் கொள்கைகளை பயன்படுத்த நீங்கள் எங்கே தவறிவிட்டீர்கள் என்பதை கவனிக்க. இந்த தினசரி பிரதிபலிப்பு உங்கள் மனதின் செயல் திறனை அளவிடும் ஒரு கருவி போன்றது. ஒரு விளையாட்டு வீரர் தனது ஆட்டத்தின் பதிவை பார்ப்பது போல நீங்கள் உங்கள் நாளின் பதிவை பார்க்கிறீர்கள். இது நேர்மை மற்றும் சுய இரக்கம் தேவைப்படும் ஒரு செயல். காலப்போக்கில் இந்த பழக்கம் உங்கள் நங்கூரத்தை வலுப்படுத்தும், ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் பலவீனங்களைக் கண்டறிந்து அவற்றை பலங்களாக மாற்றுகிறீர்கள். 10வது படி, முன்மாதிரிகளின் சக்தி. தனியாக ஒரு ஸ்டோயிக்காக இருப்பது கடினம். அதனால்தான் ஸ்டோயிக்குகள் ஞானமுள்ளவர்களின் வாழ்க்கை மற்றும் எழுத்துக்களிலிருந்து உத்வேகம் பெற்றனர். மார்க்கஸ் அரேலியஸ், செனிகா, எபிக்டெட்டஸ் ஆகியோரின் எழுத்துக்களை படியுங்கள். ஆனால் அது பண்டைய தத்துவ ஞானிகளுடன் நிற்க வேண்டியதில்லை. உங்கள் சொந்த வாழ்க்கையில் அல்லது வரலாற்றில் முன்மாதிரிகளைக் கண்டறியுங்கள். துன்பங்களை கண்ணியத்துடன் எதிர்கொண்டவர்கள், அழுத்தத்தின் கீழ் அமைதியாக இருந்தவர்கள், கொள்கைகளுக்காக நின்றவர்கள். ஒரு கடினமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும்போது உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலையில் என்ன செய்வார்? இந்த எளிய கேள்வி உங்கள் மனநிலையை உங்கள் சொந்த பலவீனங்களிலிருந்து ஒரு வலிமையான முன்மாதிரிக்கு மாற்றுகிறது. இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியையும் பின்பற்ற ஒரு தரத்தையும் தருகிறது. இது மற்றவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது பற்றியது அல்ல, மாறாக அவர்களின் ஞானத்திலிருந்து உத்வேகம் பெறுவது பற்றியது. உங்கள் நங்கூரம் உங்கள் சொந்த வலிமையால் மட்டும் நிலைநிறுத்தப்படவில்லை, அது உங்களை சுற்றியுள்ள ஞானத்தின் தோள்களிலும் நிற்கிறது. 11வது படி, வார்த்தைகளின் சக்தியை கட்டுப்படுத்துதல். நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள்
உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன. உணர்ச்சிவசப்பட்ட பேச்சு உணர்ச்சிவசப்பட்ட மனநிலையை உருவாக்குகிறது. இது ஒரு பேரழிவு. நான் இதை தாங்க முடியாது, எல்லாம் நாசமாகிவிட்டது போன்ற மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். இந்த வார்த்தைகள் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல. அதற்கு பதிலாக புறநிலை மற்றும் துல்லியமான மொழியை பயன்படுத்துங்கள். இது ஒரு பேரழிவு என்பதற்கு பதிலாக இது ஒரு எதிர்பாராத சவால் என்று சொல்லுங்கள். நான் இதை தாங்க முடியாது என்பதற்கு பதிலாக இது கடினமாக இருக்கிறது, ஆனால் நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த மாற்றம் உங்கள் மூளைக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது. பீதியடையத் தேவையில்லை, கட்டுப்பாட்டில் இருங்கள். இது உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி மற்றவர்களிடம் பேசும்போது குறிப்பாக முக்கியமானது. உங்கள் பிரச்சனைகளை மிகைப்படுத்தாதீர்கள், நிஸ்தையாக இருங்கள். உங்கள் மொழி உங்கள் நங்கூரத்தின் ஒரு பகுதியாகவும் அதை அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் வலிமையுடனும் வைத்திருங்கள். 12வது படி, ஆறுதல் மண்டலத்தை நிராகரித்தல். நங்கூரம் அமைதியான நீரில் சோதிக்கப்படுவதில்லை, புயலில்தான் சோதிக்கப்படுகிறது. உங்கள் மன வலிமையை வளர்க்க நீங்கள் உங்களை நீங்களே எஸ்பக்கையாக கடினமான சூழ்நிலைகளில் வைக்க வேண்டும். இதுதான் ஸ்டோயிக்குகள் தன்னார்வ அசௌகரியம் என்று அழைத்தனர். இது உங்களை நீங்களே சித்திரவதை செய்வது பற்றியதல்ல, மாறாக உங்கள் ஆறுதல் மண்டலத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவது பற்றியது. ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருங்கள், குளிர்ந்த நீரில் குளிக்கவும், நீங்கள் பயப்படும் ஒரு சமூக சூழ்நிலைக்குச் செல்லுங்கள், கடினமான உரையாடலை நடத்துங்கள். நீங்கள் இதைச் செய்யும்போது நீங்கள் உங்கள் மனதிற்கு பயிற்சியளிக்கிறீர்கள். நான் அசௌகரியத்தை தாங்க முடியும், நான் வலிமையானவன். அப்போது வாழ்க்கை உங்கள் மீது உண்மையான கஷ்டங்களை வீசும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்கள், ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அதைவிட மோசமானதை எஸ்பெக்கையாக அனுபவித்திருக்கிறீர்கள். உங்கள் நங்கூரம் வலுவாக இருக்க அது தொடர்ந்து சோதிக்கப்பட வேண்டும். ஆறுதல் என்பது முன்னேற்றத்தின் எதிரி. 13வது படி, தருணத்தில் வாழ்வது அல்லது புரோசோஷ். ஸ்டோயிக்குகள் நிகழ்கால தருணத்தில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். கடந்த காலத்தைப் பற்றிய வருத்தங்களிலும் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளிலும் மனம் சிதறும்போதுதான் பெரும்பாலான உணர்ச்சி துன்பங்கள் ஏற்படுகின்றன. கடந்த காலம் போய்விட்டது, நீங்கள் அதை மாற்ற முடியாது. எதிர்காலம் வரவில்லை, நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாது. உங்களிடம் இருப்பது இந்த தருணம் மட்டுமே. உங்கள் நங்கூரத்தை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்துங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிடுங்கள், நீங்கள் நடக்கும்போது நடங்கள், நீங்கள் வேலை செய்யும்போது வேலை செய்யுங்கள். இது உங்கள் மனதின் சத்தத்தை குறைக்கிறது, இது கவலையின் சக்தியை குறைக்கிறது. நீங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக நங்கூரமிட்டிருக்கும்போது கடந்த காலத்தின் பேய்களும் எதிர்காலத்தின் நிழல்களும் உங்களை தொட முடியாது. உங்கள் முழு சக்தியும் இங்கே மற்றும் இப்போது குவிக்கப்பட்டுள்ளது. 14வது படி, சமூகக் கடமை. ஸ்டோயிசம் என்பது சுயநலமான தத்துவம் அல்ல, அது ஒரு தனிப்பட்ட கோட்டையில் ஒளிந்து கொள்வது பற்றியது அல்ல. ஸ்டோயிக்குகள் தங்களை ஒரு பெரிய சமூகத்தின் பகுதியாகக் கருதினர், மனித நேயத்தின் பகுதியாக. அவர்களின் உள் அமைதி ஒரு நோக்கத்திற்காக இருந்தது, மற்றவர்களுக்குச் சிறப்பாக சேவை செய்ய. உங்கள் நங்கூரம் உங்களை நிலைநிறுத்தும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறுகிறீர்கள். குழப்பமான காலங்களில் மக்கள் அமைதியான மற்றும் கட்டுப்பாடான தலைவர்களை தேடுகிறார்கள். நீங்கள் அந்த நபராக இருக்க முடியும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பணியிடத்தில், உங்கள் சமூகத்தில், உங்கள் சொந்த பிரச்சனைகளிலிருந்து உங்கள் கவனத்தை மாற்றி மற்றவர்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று சிந்திப்பது உங்கள் சொந்த துன்பங்களை குறைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும். இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தருகிறது. உங்கள் நங்கூரம் உங்களுக்காக மட்டுமல்ல, அது உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் சேவை செய்வதற்காக. 15வது படி, நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல. உங்கள் செல்வம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உறவுகள், உங்கள் வாழ்க்கை கூட தற்காலிகமானது. இந்த உண்மையை எதிர்த்து போராடுவது துன்பத்திற்கான ஒரு செய்முறையாகும். ஸ்டோயிக்குகள் இந்த நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டு அதை போற்றினர். ஒவ்வொரு தருணமும் விலைமதிப்பற்றது, ஏனென்றால் அது மீண்டும் வராது. ஒவ்வொரு உறவும் முக்கியமானது, ஏனென்றால் அது என்றென்றும் நீடிக்காது. இந்த மனநிலை இழப்பு குறித்த உங்கள் பயத்தை குறைக்கிறது. நீங்கள் விஷயங்களை இறுக்கமாக பிடிப்பதற்கு பதிலாக அவற்றை லேசாக பிடிக்க கற்றுக்கொள்கிறீர்கள்.
நீங்கள் நன்றியுடன் வாழ்கிறீர்கள். உங்கள் நங்கூரம் பாறையில் கட்டப்படவில்லை, அது ஒரு ஆற்றின் ஓட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது நிலையானது, ஆனால் அது மாற்றத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறது. நீங்கள் இழக்கத் தயாராக இருக்கும்போது உங்களை எதை கொண்டும் அச்சுறுத்த முடியாது. 16வது படி, கோபத்தின் முட்டாள்தனம். ஸ்டோயிக்குகளுக்கு கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம். இது மிகவும் அழிவுகரமான மற்றும் பகுத்தறிவற்ற உணர்ச்சியாக கருதப்பட்டது. கோபத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதில்லை. நீங்கள் பின்னர் வருந்தும் விஷயங்களை சொல்கிறீர்கள் அல்லது செய்கிறீர்கள். செனிகா எழுதினார், கோபத்திற்கான சிறந்த தீர்வு தாமதம். உங்களை கோபப்படுத்தும் ஒன்று நடக்கும்போது உடனடியாக பிஆர் டிகிரியை ஆற்றாதீர்கள். ஒரு படி பின்வாங்குங்கள். ஆழமாக சுவாசிக்கவும். 100 வரை எண்ணுங்கள் அல்லது ஒரு நாள் காத்திருங்கள். இந்த இடைவெளி உங்கள் பகுத்தறிவு மனதை மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதிக்கிறது. கோபம் உங்களுக்கு சக்தி அளிக்கிறதென்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அது உங்கள் சக்தியை பறிக்கிறது. அது உங்களை மற்றவர்களின் செயல்களுக்கு ஒரு பொம்மையாக ஆக்குகிறது. உண்மையான சக்தி அமைதியில் இருக்கிறது. உங்கள் நங்கூரத்தின் ஒரு முக்கிய செயல்பாடு கோபத்தின் அலையை அது உங்களை மூழ்கடிப்பதற்கு முன்பு தணிப்பதாகவும். 17வது படி, மதிப்புகளின்படி வாழ்வது. உங்கள் முக்கிய மதிப்புகள் என்ன? நேர்மை, தைரியம், நீதி, இரக்கம். உங்கள் மதிப்புகளை நீங்கள் தெளிவாக வரையறுக்காதபோது உங்கள் முடிவுகள் வெளிப்புற காரணிகளால் இயக்கப்படுகின்றன. மற்றவர்களின் ஒப்புதல், சமூக அழுத்தம், காயஸ்னிக் ஆசைகள். இது உங்களை ஒரு இலக்கற்ற படகு போல ஆக்குகிறது. ஆனால் உங்கள் மதிப்புகள் தெளிவாக இருக்கும்போது அவை உங்கள் திசைகாட்டியாக செயல்படுகின்றன. ஒவ்வொரு முடிவும் எளிதாகிறது. நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்கிறீர்கள், இந்த செயல் எனது மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறதா? இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த நிலைத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்குகிறது. உங்கள் செயல்கள் உங்கள் நம்பிக்கைகளுடன் ஒத்துப்போகும்போது நீங்கள் ஒரு ஆழமான உள் அமைதியைக் காண்கிறீர்கள். உங்கள் நங்கூரம் உங்கள் மதிப்புகளின் திடமான அடித்தளத்தில் கட்டப்பட்டுள்ளது. வெளிப்புற புயல்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் உங்கள் உள் திசை காட்டி உங்களை சரியான திசையில் வைத்திருக்கிறது. 18வது படி, எளிமையின் ஞானம். நவீன உலகம் உங்களை மேலும் மேலும் வேண்டும் என்று நம்ப வைக்கிறது. அதிக பணம், அதிக உடைமைகள், அதிக அனுபவங்கள். ஆனால் ஸ்டோயிக்குகள் உண்மையான செல்வம் குறைவான ஆசைகளைக் கொண்டிருப்பதில் உள்ளது என்று நம்பினர். உங்கள் மகிழ்ச்சி வெளிப்புற விஷயங்களைப் பொறுத்தது என்றால் நீங்கள் எப்போதும் பாதிக்கப்படக்கூடியவராக இருப்பீர்கள். அவற்றை எந்த நேரத்திலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியும். ஆனால் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் குணத்திலிருந்து, உங்கள் ஞானத்திலிருந்து, உங்கள் உள் அமைதியிலிருந்து வந்தால் அதை யாரும் உங்களிடமிருந்து எடுக்க முடியாது. எளிமையாக வாழ்வதை பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவை என்பதை பற்றி சிந்தியுங்கள். பொருள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பிடியை தளர்த்துங்கள். இது வறுமையில் வாழ்வது பற்றியதல்ல, மாறாக உங்கள் சுதந்திரத்தை அதிகரிப்பது பற்றியது. நீங்கள் குறைவாகச் சார்ந்திருக்கும்போது நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறீர்கள். உங்கள் நங்கூரம் தேவையற்ற சுமைகளால் கனமாக இல்லை. அது இலகுவானது, நெகிழ்வானது மற்றும் சுதந்திரமானது. 19வது படி, இறப்பு பற்றிய நினைவு. மெமெண்டோ மோரி. இது ஒரு சோகமான கருத்து அல்ல, மாறாக ஒரு சக்தி வாய்ந்த உந்துதல். நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்ற உண்மையை நினைவில் கொள்வது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அற்பமான விஷயங்களை நீக்குகிறது. அது உங்களுக்கு எது உண்மையிலேயே முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் இன்று இறக்க நேரிட்டால் நீங்கள் வாழ்ந்த விதத்தில் மகிழ்ச்சியடைவீர்களா? நீங்கள் அற்பமான சண்டைகளில் நேரத்தை வீணடித்தீர்களா? நீங்கள் பயத்தால் பின்வாங்கினீர்களா? அல்லது நீங்கள் தைரியமாகவும் நேர்மையாகவும் நோக்கத்துடனும் வாழ்ந்தீர்களா? மெமெண்டோ மோரி என்பது ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசாக பார்க்க உங்களுக்கு நினைவூட்டுகிறது. இது சோம்பலை நீக்கி செயலை தூண்டுகிறது. இது உங்களை ஒரு சிறந்த மனிதனாக இருக்க தூண்டுகிறது. ஏனென்றால் உங்களிடம் வரையறுக்கப்பட்ட நேரம் மட்டுமே உள்ளது. உங்கள் நங்கூரம் வாழ்க்கையின் தற்காலிகத் தன்மையை பற்றிய இந்த ஆழமான விழிப்புணர்வால் வலுப்படுத்தப்படுகிறது. இது ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக வாழ உங்களை தூண்டுகிறது. 20வது படி, ஸ்டோயிக் ஒரு செயல்முறை, இலக்கு அல்ல. நீங்கள் ஒருபோதும் சரியான ஸ்டோயிக்காக மாறப்போவதில்லை. இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு பயிற்சி. நீங்கள் தடுமாறுவீர்கள், நீங்கள் கோபப்படுவீர்கள், நீங்கள் உணர்ச்சிவசப்படுவீர்கள். அது சரி. இலக்கு பூரணத்துவம் அல்ல, முன்னேற்றம்.
ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படி முன்னேற முயற்சி செய்யுங்கள். நேற்றை விட இன்று கொஞ்சம் அமைதியாக இருங்கள். கொஞ்சம் ஞானமாக, கொஞ்சம் தைரியமாக. உங்கள் நங்கூரத்தை உருவாக்குவது ஒரு சிற்பத்தை செதுக்குவது போன்றது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு சிறிய பகுதியை செதுக்குகிறீர்கள். சில சமயங்களில் நீங்கள் தவறு செய்யலாம், ஆனால் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்தால் காலப்போக்கில் ஒரு கலைப்படைப்பு வெளிப்படும். உங்கள் மீது இரக்கமாக இருங்கள், ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இதுதான் ஸ்டோயிக் பாதை. பூரணத்துவத்தை நாடாமல் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது. இதுதான் உண்மையான வலிமையான மனிதனின் பாதை. நீங்கள் இந்த பாதையில் இருக்கிறீர்கள் என்பதே ஒரு வெற்றி. ஆக இந்த ஸ்டோயிக் நங்கூரம் என்பது ஒரு ஒற்றை தந்திரம் அல்ல. இது உங்கள் மனதிற்கான ஒரு புதிய இயக்க முறைமை. இது ஒரு உணர்ச்சி புயல் வரும்போது நீங்கள் பிடித்துக்கொள்ளும் ஒன்று மட்டுமல்ல, அது புயலை வேறுவிதமாக பார்க்க வைக்கும் ஒரு அமைப்பு. இது அடக்குமுறை பற்றியது அல்ல, இது முன்னோக்கு பற்றியது. இது உணர்ச்சியற்றவராக மாறுவது பற்றியதல்ல, இது உங்கள் உணர்ச்சிகளால் ஆளப்படாமல் இருக்க தேர்ந்தெடுப்பது பற்றியது. நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். தூண்டுதலுக்கும் உங்கள் எதிர்வினைக்கும் இடையில் ஒரு இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் வளர்ச்சியும் உங்கள் சுதந்திரமும் நிகிதம். அந்த இடைவெளிதான் உங்கள் சாம்ராஜ்யம். இந்த அறிவை புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்கிய எலைட் சிலருக்கு என் நன்றி. இது வெகு ஜனங்களுக்கானது அல்ல. நீங்கள் இந்த உள்வட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினால் குழு சேரவும். கீழே உள்ள கருத்துக்களில் இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக தோன்றிய ஒரு யோசனை எது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பயணத்தை தொடங்குங்கள்.